ஹாய், இன்றைக்கி டே 2 ஆஃப் திருப்பதி. நம்மளுக்கு இன்றைக்கி தரிசனம் இருக்குதுங்க. நேத்திர தரிசனம் தான். 3 பேர்த்துக்குமே தரிசன டிக்கெட் எடுத்துருக்குறோம். பாப்பாவுக்கு தரிசன டிக்கெட் தேவையில்லைங்க. 8 மணிக்கு நம்மளுக்கு தரிசனம் இருந்தால் கூட நம்ம காலையிலேயே ஒரு 10-10:30 அங்கே ரீச் ஆகிட்டா நம்மளுக்கு நேத்திர தரிசனம் பார்க்க முடியும். இல்லாமல் இருந்தால் நமக்கு பூலாங்கி தரிசனம் தான் பார்க்க முடியுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்ருக்கோங்க. காலையிலேயே ரூம் வெக்கேட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக திருமலாவுக்கு போயிடலான்ட்டு பிளான் வச்சுருக்கோம். அதனால தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, அதே மாதிரி தான் நம்ம தோசை, மினி டிஃபன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து திருமலா கிளம்பிட்டோம். திருமலாவுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது டைம் கரெக்டாக 10 o'clock ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு 10:45 திருமலா ரீச் ஆகிட்டோம். நம்ம நேராக ஏடிசி சர்க்கிள், அதாவது 300 ரூபா தரிசன டிக்கெட்டோட ஏடிசி சர்க்கிள் கிட்ட தான் நம்ம வண்டி பார்க் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 400 மீட்டர் தான் காமிச்சிருச்சு. அங்கேருந்து நம்ம நேராக போய் லைனில் நிற்கும்போது கரெக்டாக ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. அந்த 11 o'clockலேருந்து நம்மளுக்கு தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு தான் தரிசனம் முடித்து நம்ம வெளியவே வந்தோம். அது வரைக்கும் ரஷ் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வந்து நம்மளை ரொம்ப நேரம் கொடோனில் பூட்டி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நேற்று எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். நாம் ஆக்சுவலாக ஆன்லைனில் அக்கமடேஷன் புக் பண்ணி தான் வந்திருந்தோம். 1000 rupeesோட அக்கமடேஷன் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம வந்து ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே 2 o'clock ஆயிடுச்சு. 2 o'clock தான் நம்மளுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்துருச்சு. அந்த டைமில் நாம் லக்கி டிப்புக்காக செலெக்ஷனுக்காக லைனில் நின்றதுனால அந்த டைமில் நமக்கு ரூமுக்கு போக முடியலை. ஆனால் 3:56 வரைக்கும் டைம் இருந்ததுனால நாம் 3:30 நம்மளுக்கு கொடுத்துருந்த ரூம் கிட்ட போயிட்டோம். ஆனால் நான் போய் நின்று இருந்த டைமில் அவங்க டீ சாப்பிட போயிருந்ததுனால நம்மளுக்கு 3:56 முடிஞ்சு தான் அவங்க டீ சாப்பிட்டே வந்திருந்தாங்க. ஸோ நான் என்னோடய லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன், அதாவது என்னோடய அக்கமடேஷன் ரெசிப்ட் கொடுத்துருந்தேன். கொடுத்த போது அவங்க சொல்லிட்டாங்க 3:56 உங்களோட ரூம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கேட்டு பார்த்தோம், நீங்கள் இவ்வளோ நேரம் இல்லை, நாங்கள் இவ்வளோ நேரம் லைனில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு பாருங்கனால எவ்வளோ பேசி பார்த்தோம். ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. நான் மறுபடியும் சிஆர் ஆஃபீஸ் வந்தோம், அவங்களும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம காசு தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் நேற்று கீழே ரூம் வந்து எடுத்திருந்தேன். சரி, நம்மளோட மிஸ்டேக்கும் ஒரு வேளை இருக்கலாம், இனி கடவுள் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க.